அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பல தலைமுறைகளாக. ஏன்னா அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் வெளியேற்றுவதற்கு நாங்கள் ஆடு கொடுக்கிறோம், மாடு கொடுக்கிறோம், வீடு கொடுக்கிறோம் என்று அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் ஆசை வார்த்தை காட்டி வெளியேற்றுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுல இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் அவர்கள் உரிய பாதுகாப்பு அளிக்கணும். அந்த மக்களுக்கு அங்க மாஞ்சோலையிலே அவர்கள் வாழ்வதற்குண்டான எல்லா வசதியில் ஏற்பாடு செய்து கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த உள்ளிழுக்கீடு விஷயத்தை பொறுத்தளவு சமூக நீதி ஆனால் அம்பேத்கர் அவர்களை பற்றி வெறுமனே பேசி எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. கண்ணெதிரே அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட 18% இடஒதுக்கீட்டை ஒரு சாதிக்கு மட்டும் கொடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லுங்க. அவங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. 3% மட்டும் கொடுப்பதற்கு பதிலாக எலாஸ்டிசிட்டி ஸ்ட்ரெச்சிங் சொல்லிட்டு 3%, 4%, 5%, 18% ஒரு குறிப்பிட்ட சாதி கொடுப்பது மூலமாக ஆதிராவிடர் அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் தேவேந்திரோட சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் இன்னும் பல சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள். எனவே இந்த ரெண்டுக்கும் தமிழ்நாடு அரசு உடனடியாக தீர்வு காணணும். நாங்கள் ஏற்கனவே நவம்பர் மாதம் 7ஆம் தேதி சென்னையில் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதை காவல்துறையை பயன்படுத்தி அவர்கள் அதுக்கு அதை சின்னத்தோடாமல் பண்ணாங்க. டெல்லியில் நாங்கள் சுமூகமாக நடத்தினோம். இன்று கூட அது குறித்து வழக்கு தான் நான் சென்னை போயிட்டு வந்தேன். அதனால விரைவில் தமிழ்நாடெங்கும் இந்த மாஞ்சோலை மலையக மக்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வலியுறுத்தியும் அதே போல உள்ளொடுக்கீடு மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை அந்த பாதிப்புகளை சமூக நீதியை களையக்கூடிய வகையில அதை முதல் ரத்து செஞ்சுட்டு முறையாக இப்ப இருக்கக்கூடிய இந்த 2024 அந்த எல்லா சமுதாய அந்த 76 சாதிகளுடைய உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுக்கணும். அரசாங்கத்துடைய துறையில் ஒவ்வொரு சாதியும் எந்த அளவுக்கு அவர்கள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதுதான் ஜனார்த்தன் கமிஷனுடைய ரிப்போர்ட்டும் அதுதான். அதே போல ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் முறையாக ஆயுது. அதாவது எம்பிரிக்கல் டேட்டா, அதாவது விஞ்ஞானபூர்வமான டேட்டாக்களுடைய அடிப்படையில் தான் எந்த இடஒதுக்கீடும் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இந்த அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மீண்டும் தமிழ்நாடு எங்கும் நான் இந்த கூட்டமைப்பினுடைய சார்பாக புதிய தமிழ் கட்சியுடைய முன்னெடுப்பில் மீண்டும் போராட்டம் நடத்தவிருக்கிறோம். அந்த போராட்ட தேதிகள் விரைவில் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து போராட்டம் தொடங்கும். இப்போ அந்த மாஞ்சோலை கிராமத்தில் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் என்ன சொல்லுது சார்? இல்ல அதாவதுங்க எல்லாமே அந்த பிபிடிசி என்ற அந்த கம்பெனியை வச்சு அவர்களை வெளியேற்ற முயற்சிக்கிறாங்க. 2 விதத்துல அங்க மக்கள் வாழ்றாங்க. அதாவது மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் வருவதற்கு முன்பாகவே அங்கே மக்கள் குடியிருந்து வருகிறார்கள். அவர்கள் 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் அங்கே ஒரு நில உடைமையோடு வாழ்வதற்கு தகுதி பெற்றவர்கள். ஒரு பகுதி தொழிலாளர்கள் மாஞ்சோலை பிபிடிசியில வேலை செஞ்சவங்க, இன்னொரு பகுதி அங்கே காய்கறிகள் விளைவித்து தேன் விளைவித்து அதே போல சிறு சிறு 1 ஏக்கரை 2 ஏக்கரை வைத்துக் கொண்டு அவர்கள் அங்கே வாழ்வுரிமை காப்பாற்றி வருகிறார்கள். எனவே இந்த 2 விஷயத்தையும் கணக்கில் இந்த அடிப்படையில் தான் வன உரிமை சட்டம் 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு எல்லா விதமான முதல்ல ரைட் டு லிவ் இன் மாஞ்சோலையிலே வாழ்வதற்கு உண்டான உரிமையை 2006 வன உரிமை சட்டத்தின் வழங்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. அதுக்கு பிறகு அவர்களுக்கு நீங்க ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறீங்க அல்லது வேற என்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் மிக முக்கியமான கோரிக்கைங்க. ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைக்கணும். ஓய்வு பெற்ற நீதிபதினு சொல்லிட்டா அது பிரசன்ட் நீதிபதியாக இருக்கலாம், ஓய்வு பெற்ற நீதிபதிலாம் அது நீதிபதினு சொல்லிக்கிறேன். அந்த 2 மனித உரிமைகள் ஆணையம் கேஸ் போட்டதுனால நீதிமன்றம் சொன்னதா இல்ல நீங்க கோரிக்கை வைக்கிறது? இல்ல மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் தான். அதை நான் அப்படி திருப்பி சொல்றேன். அதை தமிழ்நாடு அரசு மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த முழு அறிக்கையினுடைய அடிப்படையில அந்த ட்ரூத் கமிஷனும் அமைக்கணும். அதே சமயத்துல நீதிபதிகளுடைய தலைமையில தமிழ்நாடு மாஞ்சோலை மலையக மக்களுடைய இன்றைய அவர்நிலையும் கண்டறியணும். அதே போல தமிழ்நாடு இருக்கிற அனைத்து தேயிலை தோட்டங்களிலும் ஆய்வு செய்து ஒரு முழு அறிக்கையை சமர்ப்பித்து அவர்களுக்கு அதுபோல சமூக குடிமைகள் இருக்காதவாறு பார்த்துக்கணுங்க. அமைச்சர்கள் தலைமையில குழுவா அமைச்சு போய் ஆய்வுலாம் பண்ணிருக்காங்க. தேயிலை கூட 2 நாட்களுக்கு முன்பாக போய் ஆய்வு பண்ணாரு. இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அது முழுக்க அவங்க தவறா அப்ரோச் பண்றாங்க. அதாவது
நீதிமன்றத்தில் 2 முக்கியமான விஷயங்களுக்காக நான் விளக்கப்படுத்தினேன். ஒன்று, இந்த விஆர்எஸ், அது பாருங்க, அந்த அறிக்கையிலே நீங்க பாருங்க, இந்த விஆர்எஸ்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க அச்சுறுத்தி, அதான் அந்த ஸ்டேட்மெண்ட், ஒவ்வொரு தொழிலாளியோட ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். அதுல அதாவது உங்களுக்கு கூட பேஜ் நம்பர் 89 பாருங்க. தேர்ஃபோர் பேஜ் நம்பர் 89, அதாவது கடைசி 89, 9, அதாவது 9.16, 9.16. அதுல therefore the scheme launched with the BPTCL management on 30/5/2024 as VRS and the MOS purportedly signed on 15/6/2000 was not voluntary. It was a rather compulsory retirement scheme against which 3-4 workers of Singapore Manjula already filed in the WPS in the Honorable Court of Madurai. So அவங்களுடைய ஃபைண்டிங் என்ன, நாங்க என்ன சொன்னோமோ அதுதான் வந்து NHRC சொல்லுது. அது வந்து இட் இஸ் நாட் வாலண்டரி, இட் இஸ் டோட்டலி கம்பல்சரி. இதுக்கு சப்ஸ்டன்சியேட் பண்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தொழிலாளியுடைய இது இருக்குங்க. எப்படி எல்லாம் அவங்களை கூட்டு போய் வாங்கினாங்க அப்படிங்கிறது, எப்படி ஃபோர்ஜரி பண்ணாங்கிறது வந்து பால்வின் அப்படிங்கிற ஒரு தொழில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி நான் கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி கையெழுத்து போட்ட பால்வின் வந்து NHRC முன்னாடி போய் சொன்னாரு, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது எங்கிட்ட சொல்லவும் இல்லை, என்னுடைய கையெழுத்து இல்லைங்கிறது கூட அவர் மாதிரி இருக்கிறார். ஸோ இது மாதிரி வந்து அங்க இருந்த தொழிலாளர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி 4 பேரை கூப்பிட்டு வச்சு அந்த மேனேஜர் பட்டாச்சாரியாங்கிறது கையெழுத்து வாங்கி ஃபோர்ஜரி பண்ணாங்க, கம்பல்சரி பண்ணாங்க. ஸோ அதை ரத்து செய்யணுங்கிறதா எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. 2006 வன உரிமை சட்டத்தின்படி அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், வன உரிமை சட்டத்தில் ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க, 3 தலைமுறைகளுக்கு மேலாக ஒருவர் வனப்பகுதியில் வாழ்ந்தால் போதும், அவர் வன உரிமை சட்டத்தின்படி அவர் வந்து எல்லா உரிமைகளையும் வனத்தில் பெறுவதற்கு உண்டான தகுதி வாய்ந்தது. இதுதான் எனி பர்சன் லிவ்ட் இன் மோர் தென் 3 ஜெனரேஷன் இன் ஃபாரஸ்ட் ஏரியா எலிஜிபிள் டு கெட் 2006. இதுதான் சிம்பிள் லாஜிக். இதை வந்து தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடியவங்க அதிகாரிகள் முறையா வந்து முதலமைச்சர் இடத்தில் விவாதிச்சாங்களான்னு தெரியாது. இது சரத்தினுடைய பொருள் இப்படித்தானுங்கிறது தெரியாது. இங்கிலீஷ்ல வந்து 2006 எனி பர்சன் டு லிவ் பிரைமரிலி அப்படின்னு அவங்க வந்து அங்க வனத்தில் இருந்து கொண்டு வேறு வேலைக்காக 50 கிலோமீட்டருக்கு அப்பால் போனாலும் கூட அவன் வனவாசியா தான் கருதணும் அப்படிங்கிறது அது இருக்குது. ஸோ இதையெல்லாம் முதலமைச்சர் எடுத்து சொன்னாங்களா, விளக்குனாங்களா, வெறும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் மட்டும் சொல்றதை வச்சுட்டு அதில் பிபிடிசி மட்டும் சொல்றது தெரியல. அதனால அதுக்காக நான் தொடர்ந்து வந்து முயற்சி எடுக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்கலன்னு தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை பார்த்து வந்து நான் சொல்லிடுறேன். அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் பேசுவது சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உடைய வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அறிவுத்திறன் யாரோடும் ஒப்பிட முடியாது. அவருடைய உயரத்திற்கு வந்து அவர் வாழ்ந்த காலத்திலும் இல்லை, இன்று வரையிலும் யாரும் இல்லை. நாடாளுமன்றத்தில் விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை 2-3 முறை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்கிறார். அதில் எந்த தொனியில் எந்த நோக்கத்தில் அது சொல்லப்பட்டார் என்பது நம்மளுக்கு வந்து முழுமையாக தெரியாது. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அம்பேத்கர் அது போன்ற ஒரு பெயரை பயன்படுத்துவது மூலமாக அவருடைய புகழுக்கு, அவருடைய அர்ப்பணிக்கு ஒரு களங்கம் ஏற்படும் என்று அவர் கருதினாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அது அவர் வந்து அதை பயன்படுத்தி இருக்கக்கூடாது என்பது வந்து எங்களுடைய பொதுவான ஒப்பீனியன். இப்படி அவர் விளக்கம் அளிக்கிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்றம் உலகம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து அவருடைய புகழுக்கு கலங்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கா தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதுக்கு மேல ஆழமா சொல்றதுக்கு
அதை முழுமையா கவனிச்சிருந்தா நான் வந்து அதை சொல்ல முடியும். இருந்தாலும் கூட அப்பேரண்டா வெளிப்படையா பார்க்கிற போது அது வந்து அவருடைய புகழுக்கு ஒரு மதிப்பு குறைக்கிற மாதிரி இருக்குது. இதை தவிர்த்திருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய பார்வை. சார் அவர் என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் என்று சொன்னா உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, ஆனா கடவுள்னு சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு. இல்ல அதான் சொல்றாங்க. இல்ல அதான் இல்ல மொத்தம் அதாவது அம்பேத்கருடைய உயரம் என்பது வேறு. அவருடைய உயரத்தை வந்து இன்னைக்கு வந்து கோடான கோடி இப்ப நாமெல்லாம் உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருடைய பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை பல நாடுகள், கனடா நாட்டினுடையது, அமெரிக்காவினுடையது, இங்கிலாந்து நாட்டினுடையது, ஐரிஷ் நாட்டினுடையது, பல நாடுகளுடைய அரசியல் சாசனத்தை ஒப்பிட்டு அவர் உடல்ல சரியில்லாத போதும் கூட எல்லாரும் கான்ஸ்டியூஷன் மெம்பர்ஸா இருந்தாங்க. ஆனா ஒருத்தரும் கூட முழுமையா அர்ப்பணிக்கல, எல்லாரும் ஒப்புக்கு இருந்தாங்க. ஆனா அந்த பொறுப்பை முழுமையாக தன்னை பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் வந்து பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு மிக்க ஒரு உன்னதமானவர். எனவே அவரை வந்து நீங்கள் வேறோடும் யாரோடும் ஒப்பிடக்கூடாது. அவர் யாரோடும் ஒப்பிடப்படுவதற்கு உண்டான மனிதர் கிடையாது. அவர் யாரோடும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயரமானவர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவதுங்க இது வந்து என்னன்னா, அம்பேத்கரை வந்து நான் சொன்னேன், அம்பேத்கர் வந்து அவரவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துவதற்காக அம்பேத்கர் பயன்படுத்தக்கூடாது. சில பேர் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. சில அமைப்புகள் தங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. சில கட்சிகள் வந்து அதாவது எதுவுமே இல்லைன்னா ஆபத்துக்கு பயன்படுத்துறவாறு அம்பேத்கர் பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் வந்து அதே கண்டிக்கத்தக்கது. எப்படி அம்பேத்கரை வேறு இடத்துல ஒப்பிடக்கூடாதோ அதே போல அம்பேத்கரையும் அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. கோடான கோடி மக்கள் இன்னைக்கும் வந்து சாதாரணமான, நீங்க பார்த்திருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி அது வந்து கடந்த பிப்ரவரி மாசத்துல ஏதோ ஒரு மத்திய பிரதேசத்துல வந்து பொது கிணத்தை தண்ணி எடுத்ததுக்காக 5 பேர் அடிக்கக்கூடிய கொடுமை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நூற்றுக்கணக்கான கிராம கோயில்களும் நுழைய முடியல. உங்களுக்கு தெரியும் ரெட்டை டம்ளர் பிரச்சனை எவ்வளவு இருந்து தெரியும். அதே போல இளையராஜா என்ற ஒரு மிக பிரபல உலக பிரசித்தி பெற்ற திரைப்பட இசையை அவரே ஒப்பிட முடியாது. அவர்னால வந்து ஒரு கோயிலுக்குள்ள பக்கத்துல கடவுளுக்குள்ள போற நிலைமை இல்லாக்குது. இதுக்கெல்லாம் யாரும் போராடவில்லை. இப்ப நான் மாஞ்சோலை தேடி தோட்டத்தை என் சொந்தக்காரருக்கா போராடுறேன். என்னுடைய உடனே நான் அந்த மக்கள் எங்க வந்து அந்த மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து போராடுகிறோம். ஆனா அந்த கஷ்டம் அந்த மக்களுக்காக போராடுவதற்கு ஒருத்தர் வரதில்லை. மாஞ்சோலை தேடி தோட்டத்துக்கு ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி கொடுத்த மாதிரி போராடுறது மாட்டேங்கிறாங்க. நாங்க வந்து கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து என்ன கேட்டோம், 2 கோரிக்கை கேட்டோம், சட்ட ரீதியாக கேட்டோம். உள்ளிடக்கீடு முறையா இல்லை, நியாயமா இல்லை. ஒரு 76 சாதிக்கு அந்த ஒரு சாதி கொடுக்க கூடாதுன்னு தான் கேட்டோம். இன்னொரு சாதி கொடுக்க கூடாதுன்னு கேட்டோமா? அதை தடை பண்ணீங்க. நேற்று அறிவிச்சு இன்னைக்கு இப்படி வந்து எல்லாமே இப்ப ஏற்பாடு பண்றாங்க. ஸோ ஆனால் அம்பேத்கரை வந்து யார் வேண்டும் என்றாலும் எப்படி வேண்டும் என்றாலும் பயன்படுத்தக்கூடாது. அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால வந்து எதிர்கட்சிகள் வந்து இது வந்து அரசியல் நாடகத்துக்கு அதெல்லாம் அம்பேத்கரை பயன்படுத்தக்கூடாது, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு விஷயம், இந்த 94 பக்கத்துல சஜஷன் இருக்கு. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் டு கன்சிடர் அப்படின்னு தான் போடுறாங்க. சரி, அதாவதுங்க அதாவது என்ஹெச்ஆர்சியினுடைய வரம்பு என்னவோ அதில் இருந்து அவங்க பேசிக்கிறாங்க. அதான் வந்து சட்டத்தின்படி நடக்கக்கூடியதாக இருந்தால் அரசியல் சாசனத்தின்படி நடந்தா அரசியல் சாசனம் பார்ப்போம். அம்பேத்கர் பேசுறாங்க, அம்பேத்கர் பேசக்கூடியவங்க அரசியல் சாசனத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடியவங்க அரசியல் சாசன அமைப்பால் உருவாக்கப்பட்ட தேசிய மனித உரிமை ஆணையத்தின் சஜஷன் கொடுத்தாச்சுன்னா அது இஸ் ஆர்டர். அது ஆர்டர் தான், அதை தான் ஃபாலோ பண்ணணும். அவங்க கோர்ட்டு கிடையாது. அது வந்து அவங்களுடைய வார்த்தையில சொல்லிக்கிறாங்க. அதை வந்து தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தணுங்கிறது அதனுடைய பொருளுங்க. நடைமுறைப்படுத்தினா படுத்தாமல் இல்லை கிடையாது. இதுக்கு என்ன சார்ஜ் இருக்குது? இட் இஸ் லீகல் கமிட்மெண்ட். தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாக நிறைவேற்ற வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்குதுங்க. Okay, thank you very much.